Programming can be learned from different ways. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை கற்றுக்க போகிறோம். எப்படின்னா லேர்ன் வைல் ஒர்க்கிங். எப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலஞ்சில்னா ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம கான்செப்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் என்னென்னா பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன் இல்லைனா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பிரமிட் பேட்டர்ன்ஸ், ட்ரையாங்கிள் அண்ட் எவ்ரிதிங். பட் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதனோட ப்ராப்ளம்ஸ் தெரிய போகுது. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற கான்செப்ட்ஸ் என்ன, எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெட் அஸ் கோ டுகெதர். நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மைசெல்ஃப் ஜெனிஃபர். ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரைட்? ஸோ இனிமேல் நம்ம எப்படி நம்ம சேனலில் கோடிங் கற்றுக்க போகிறோன்னா நார்மலாக கான்செப்ட்ஸ், பேசிக்ஸ், அது மாதிரிலாம் ஸ்னிப்பெட், சின்டாக்ஸஸ் அது மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக நம்ம ஒரு லைவ் சாம்பிள் எடுத்துக்க போகிறோம். அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதுலேருந்து அதில் ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் எடுத்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கற்றுக்க போகிறது வந்து பேட்டர்ன்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து இட்ஸ் ரியலி அ சேலஞ்சிங் ப்ரோக்ராமிங் கொஷின். ஃப்ரெஷர்ஸ்லேருந்து ஈவன் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எழுதுவாங்க. அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படின்றத கற்றுக்கலாம். அது மூலமாக நம்ம வந்து லூப்ஸ் கான்செப்டை பற்றி கற்றுக்க போகிறோம். லூப்ஸ் ஆர் காமன் இன் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ நான் லைவாக ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வித் ஒயிட் போர்ட் செட்டப். ஸோ அதில் நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் எப்படி இதை சால்வ் பண்ணலான்றதை பார்த்துட்டு லைவாக நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். வாங்க நெக்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம லைவாக இப்போது எப்படி வந்து நம்ம அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், இட் மே பி பிரமிட் ஆர் ஆஃப் பிரமிட், ட்ரையாங்கிள், என்ன லாஜிக்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோனாலே நமக்கு வந்து ஈஸியாகிடும். ப்ளஸ் நம்ம இதுலேருந்து கற்றுக்க போகிறது லூப்ஸ். பேசிக்கலி நான் வந்து வைல், ஃபார் லூப் எல்லாத்த பற்றியுமே நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம். பட் பிஃபோர் டு தேட், நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காமனாக இருக்கிறது அரேஸ் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே அரேனா என்னன்றது தெரியும். பட் just as a recap, so array is nothing but it's a m cross n matrix. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரோஸ்னும் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு காலம்ஸ்ன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ which is nothing but an array is m cross n, so which is made up of m number of rows and n number of columns. ஸோ ஈச் எலமெண்ட், இப்போ நீங்கள் இந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். அது எதை மீன் பண்ணுதுன்னா, இது the first one goes for row. ஸோ A32ன்றது third row second columnன்றது. ஸோ இது ரொம்ப ஹை லெவலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். I'm assuming that we all know about arrays and we have done so much manipulations in array. ஓகே, ஸோ இது ரொம்ப தேவை. ஸோ பேசிக்ஸாக நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுறோம்னாலும் அதனோட பேஸுக்கு நம்ம போயிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ தட் பீயிங் செட், நமக்கு என்னென்ன திங்ஸ் டு கன்சிடர் ஃபார் ரைட்டிங் திஸ் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டைப் எடுத்துக்கலாம். இது மாதிரியே உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, காலம்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, தட் மீன்ஸ் 5 ரோஸ் அண்ட் காலம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 5 ரோஸ் அண்ட் காலம்ஸ் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இட் வில் பி 5/. ஸோ பேசிக்கலாக நீங்கள் இதெல்லாமே ஸ்பேஸ்னால் இது பண்ணியிருக்கோன்னு நீங்கள் அசீம் பண்ணிங்கன்னா இட்ஸ் 5/5 மேட்ரிக்ஸ் பேசிக்கலி. ஸோ இதில் வந்து என்ன ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ லூப்ஸ், எல்லாருக்கும் லூப்ன்ற ஜென்ரலோட மீனிங்னாவே இட்ஸ் ஆன் அ கண்டினியூஸ் ஃப்ளோ. ஓகே, ஸோ லூப்ஸ் ஆர் நத்திங் பட் இட்ஸ் அ கண்ட்ரோல் ஃப்ளோ கன்ஸ்ட்ரக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, which is used to control a flow. ஸோ சே நீங்கள் வந்து ஒரு 1 to 100 ப்ரோக்ராம் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக போயிட்டு COUT பிரிண்ட் ஆஃபோ பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங்கில் இட் வில் ஹெல்ப் யூ டு bring more flexibility to your application. ஸோ நீங்கள் இப்போது ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ண போதும். பைத்தான்லையுமே யூ ஹேவ் டு ஜஸ்ட் மென்ஷன்
a range and a starting point maybe as a condition. So மெயினாக வந்து it has 3 parameters. One is the initializer. நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். This is nothing but an initializer and this is a condition. எது வரைக்கும் போயிட்டே இருக்கணும். நான் indefinite லூப்பாகவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் விட்டுடுவோம். ஸோ இது வந்து பர்டிகுலர் லிமிட் கண்டிப்பாக வேணும். when you are in loop, make sure that you have some condition to exit the loop, otherwise it will indefinitely will be in loop forever. So அது வந்து it's not at all recommended first of all. So third parameter வந்து incrementing by how much, right? ஸோ இதுதான் வந்து ஒரு conventional for loopோட example. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, I'm just taking an index and I want it to be print from 0 to 9 and I'm incrementing it by 1. So plus is nothing but a post increment operator which is equivalent to +1, right? So I'm printing it. So this has an output something like this because I have ended, which will create a new line for this, right? So next வந்து I have a so next நம்ம வந்து while loopக்கு போகலாம். while loopலையுமே இந்த ப்ரோக்ராம் வந்து ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் யூ, இட் ஹேஸ் சம் ப்ராப்ளம். இது என்னன்றதை நம்ம பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டா யூர் கிரேட். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இந்த ப்ரோக்ராமில் இட் வில் எண்ட் இன்டு இன்டெஃபினெட் லூப், ரைட்? பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்வேஸ் திஸ் கண்டிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து while loopக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். while loop is nothing but it will have its condition. So while of the condition, unless until the condition is true, the part inside this block will be executed. If the condition gets false or we are returning it inside the code, இது வந்து exit ஆகிடும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன், பட் ஸ்டில் நமக்கு இது வந்து ஒர்த். ஸோ இங்கே வந்து நம்ம இதை இந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ இண்டெக்ஸ் வந்து 0, obviously 0 less than or equal to 10. It will be printing till it's getting old. Okay, so this is a wrong program and the proper program should be something like I index less than or equal to 10 நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா and I'm incrementing it. Okay, so this is very very important. So in for loopல வந்து நீங்கள் as a syntaxாகவே நீங்கள் வந்து இன்க்ரிமெண்டலையும் கண்டிஷனையும் கொடுத்துருப்பீங்க. பட் while loopல இட்ஸ் கண்டிஷன் கொடுக்குறது முக்கியம் கிடையாது. அதில் ஏதாவது இன்க்ரிமெண்டிங், அந்த இன்க்ரிமெண்டிங் இல்லை வந்து ரிட்டர்ன் பார்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்து நான் எண்டல் கொடுக்கல, thereby it's just printing. So there is one more concept called do while. So do while வந்து என்னன்னா it's so there might be some scenarios. Okay, so do before executing some condition you want to display something. Say for an example, you might want to display the pick the option. So something like that, pick the option. Before you execute something, you might want to display something. So what is the difference between while and do while is it is used to இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். பட் do while வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இட் வில் கெட் இன் டு த பிளாக், next is what it will execute the condition. So நீங்கள் வந்து சில scenariosல you want to just give the option to the user to pick the correct option, then you want to execute the condition whether it is true or false. அந்த மாதிரி scenarioல நீங்கள் do while போய்க்கலாம். ஸோ இது பெஸ்ட்டு வெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் கிடையாது. எந்தெந்த சினாரியோஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னா யூ குட் யூஸ் இது வந்து நீங்கள் வந்து ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் known range நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு while loop வந்து பார்த்திங்கன்னா unknown range அண்டு நீங்கள் இது do while பார்த்திங்கன்னா execute and evaluate. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட்? ஸோ இப்போது நம்மளோட ஃபேவரட்டான பேட்டர்ன்ஸ்க்கு வரலாம். ஸோ இதில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ
ஃபஸ்ட்டு வந்து as we've told நம்ம வந்து rows and columnஸோட count எடுத்துக்கிறோம். ஸோ row வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா row is definitely going to be 5 and column as well is going to be 5. Right. So, okay. So, requirement number 1 is done. Requirement number 2 வந்து என்னென்னா row இண்டெக்ஸை வந்து நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை வந்து ரோ இண்டெக்ஸை வந்து மேக்ஸிமம் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமான்றது. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு டிப் எடுத்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ தட் மீன்ஸ் பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ரைட். ஸோ as we discussed நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் கவுண்டர் ஃபஸ்ட் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து as a டிப் என்னென்னா இஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து லெஃப்ட் டு ரைட்டுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் வித் அ சிங்கிள் கவுண்ட். ஸோ இட் மேக் அ சென்ஸ் டு ஸ்டார்ட் வித் லோயஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட்டிங், ரைட்? ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் ஆர் செகண்ட் திங் டு பி கன்சிடர். தேர்ட் வந்து என்னென்னா we are going to have 2 loops basically for row and column. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்ம அவுட்டர் லூப் ஒன்று வச்சுக்க போகிறோம் which is to print rows and inner loops is to print these columns. ஸோ this values, right? ஸோ சூடோ வந்து நம்ம இங்கே எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ as I told we are going to have one for loop, so which I meant this one. Okay, so I'm starting with an index 0 and I'm just incrementing it till it reaches the maximum value. So where the maximum value is already chosen as 5. Okay, and I'm so this is for the rows. Okay, so now you think, okay, and tell or maybe you can just come up with an idea how can we print these columns. Okay, ஸோ அதை நம்ம எப்படி டிசைட் பண்ணலான்னு சொன்னால், ஸோ again it is on the positive axis. Okay, so we can obviously in your computer you could print only from top to bottom, right? And so first வந்து say ரோவும் ஜீரோவாக இருக்குது, காலமும் ஜீரோவாக இருக்குதுன்னா I can just print with space obviously. So that's what we are doing it here. And the nextக்கு வந்து இப்போ நமக்கு என்ன மாதிரி கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்னா, while the column value is equal to or lesser than the row. So say row is 0 here. Okay, so next iteration வந்து இது வந்து 1 ஆகுது அப்படின்னு வச்சோன்னா, so we are going to print the column. So இது வந்து ஃபஸ்ட்டு 0 print ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 இருக்குதுன்னா நம்ம காலம்ஸ் எப்படி நம்ம print பண்ண போகிறோன்னா column 0 and 1. So the condition criteria is going to be column less than or equal to row. So we will be starting from 0. ஏன்னா நீங்கள் வந்து you will be always printing from top to bottom. That is one reason. Row sometimes you might need to start from higher value. I will tell you why. So that's it. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். Let's copy this and get into visual code. நான் உங்களுக்கு ஆல்ரெடி as possible as நான் வந்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். Okay, so let's recall. So n row max is nothing but the maximum count of row or எவ்வளோ மேக்ஸிமம் ரோ கவுண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுன்றது. ஓகே, ஐம் ஸ்டார்டிங் row with 0, so this is for rows and it's going to be 5 rows here, and column is also it's going to be 0 to 4, so columns are also going to be 5 here. So that's what we have given, and column கம்ப்ளீட்டாக வந்து ரோவை டிபெண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம பிரிண்ட் பண்ண நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கோட் படி இங்கே வந்து ஓகே, so with this line of code and here we go, our expected result is this one. Okay, right. ஸோ இதில் நம்ம என்ன கீ கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னா, நம்மளோட ரோவோட கவுண்ட் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த மேக்ஸிமம் வேல்யூ, and the column order count it is equal to this as well. Here we have to give that the column should be less than or equal to, there is a correction here, it should be less than or equal to, right?
Fine. So the next pattern that we are going to see is it's a 180 degree rotated off pyramid. Okay, so இதுலயும் வந்து இதுல என்ன டிஃபரன்ஸ்னா it is starting from right to left basically. ஸோ ரைட் டு லெஃப்ட்ன்றதுனாலன்னு கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம மெயினாக வந்து என்ன மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோன்னா வில் ஸ்டார்ட் பிரிண்டிங் வித் ஸ்பேசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 4 ஸ்பேசஸ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் a 5x5 மேட்ரிக்ஸ். ஓகே, அண்ட் again we will be having 2 loops. One is for printing this rows and another one is for printing the columns. Okay, ஸோ அண்ட் இங்கே வந்து இப்போ நீங்கள் எப்போயுமே உங்களோட லெஃப்ட் டு ரைட் போணுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆஸ்ட்ரிச் ஆர் ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் அப்பெண்ட் ஸ்பேஸ் டு இட், ஜஸ்ட் லைக் ஹவ் வி ஹட் சீன் இன் ஆர் ப்ரீவியஸ் கோட் விச் இஸ் திஸ். பட் இங்கே வந்து நீங்கள் அப்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ செப்பரேட் கண்டிஷன் டு பிரிண்ட் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸோட கண்டிஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோடது வந்து again it is right to left. ஸோ அப்படியே 180 டிகிரி இன்வர்ஷனில் போகிறதுனால நம்ம வந்து ரோவோட கவுண்ட்டை நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வில் பி ரெடியூசிங் டில் இட் ரீச்சஸ் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து இதனோட ஸ்டார்டிங் இது வந்து நம்ம 5ன்னு எடுத்துக்க போகிறோம். 5 to it will be ending with 0. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் திஸ். ஆப்வியஸ்லி நம்ம ரோவோட வேல்யூ நம்ம ஹையாக எடுத்துட்டோம்னா we have to decrement it till it becomes it is greater than 0. ஸோ மேபி 5 to 1 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ காலமோட கண்டிஷன், ஸோ இங்கே கண்டிஷன் க்ரைட்டேரியா நம்ம என்னவா பார்க்க போகிறோம்னா, காலம் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அது என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வர்றீங்க. டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது பட் ஆல்வேஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ காலம்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. ஓகே, 0 1 2 3ன்றது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வென் இட் ரீச்சஸ் த வேல்யூ or if it is greater than the row value, so here 5 4 3 2, if it is greater than or equal to ரோவாக இருக்கும்போது மட்டும் நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹை வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தட் வில் கெட் திஸ் பேட்டர்ன். ஸோ இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கண்டிஷன். ஸோ லெட்ஸ் have a look at this pseudo. As I was mentioning, we'll decrement from the maximum row value and will go up to till it is greater than 0. And the columns, it's gonna to depend on the maximum count value, because நம்ம இங்கே ரோவை டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா இது கரெக்டாகாது. ஏன்னா ரோ நமக்கு கம்மியாகிட்டே இருக்குது, இதனோட வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வென் ரோ இஸ் ஸ்டார்டிங் டிக்ரிமெண்டிங், ஏன்னா பிகாஸ் காலம் வி ஹாவ் டு பிரிண்ட் 5 columns, ஸோ வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் the maximum value which is the maximum number of 5 here. Okay, and the condition which is column should be whenever the column greater than or equal to இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்கள். else you append your space. ஓகே, ஸோ அதனோட ரியாக்ஷன் இப்போ என்னவாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். Right, so we have just taken that code snippet and right, hope this is okay, and the braces are all right, and let's press Ctrl F5. Right, so இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதனோட inverted version. Okay, let me just highlight and show it for you. Okay, so the actual left to right to left ஒரு minor difference தான் which is in this condition. So ப்ளஸ் அங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இங்கே ஆட் பண்ணுவீங்க. ரைட், ஹோப் திஸ் இஸ் pretty clear. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் காமனான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம வந்து ஸ்பேஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு we might need a separate variable. So that is what we have to have a 3 variables, so as like row and column and space. Okay, but the loops might be same. So one is for adding row and another one is for column. So as நம்ம வந்து எப்பயுமே நம்ம பார்க்குறது மாதிரி நம்மளோட கண்டிஷனல் க்ரைட்டேரியா வந்து ரோ இட்ஸ், ஸோ இது வந்து இந்த பேட்டர்னாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட்னு எந்த கான்செப்டும் கிடையாது. வி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பிரிண்டிங் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? ஸோ இது வந்து வில் கீப் ஆன் ஆடிங் ஸ்பேஸ் அண்ட் வென் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வில் பி ஸ்டார்ட் ஆடிங். ஸோ எங்கே அதை நம்ம ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
So when we will have a variable called space. So space வந்து நம்ம maximum வேல்யூக்கு செட் பண்ண போகிறோம். சே நமக்கு maximum number of rows. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் காலம்ஸ் வந்து இங்கே மேக்ஸிமமாக எனக்கு வந்து ஃபைவ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் 5ன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்பேஸை வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சே 1 2 3 4 5 எனக்கு வந்து இங்கே 5/5 எடுத்துக்கிட்டனால எனக்கு இங்கே 4 ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா whenever you add this star, add a space to it. ஓகேங்களா? அண்ட் ஸோ இங்கே இதோட சேர்த்து ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஜஸ்ட் ஆட் 3 ஸ்பேசஸ். ஓகே, ஸோ எந்த கண்டிஷனில் நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதான் முக்கியம். நம்ம அதே மாதிரி தான் காலம் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 and it's gonna to depend on the maximum column value. Again, row is again it is going to start from this. Say நம்ம ஃபஸ்ட்டு iteration எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து row will be 0, right, and the column will be 0. ஸோ நம்ம ஸ்பேஸ் வேல்யூவை நம்ம மேக்ஸிமம் இதை வந்து நம்ம வந்து ஒரு 5க்கு அசைன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலம் வேல்யூ இஸ் 0, இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 5. ஸோ 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ஆனால் இல்லை. ஸோ ஐ வில் பி ஆடிங் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் it will be in the same column loop only. So column again 1 is again the condition fails. I'm adding space. 2 3 4 5. So இங்கே நான் ஆட் பண்ணும் பொழுது I'll be adding this. Again this will be again a space. ஓகேங்களா? ஸோ this will have this. So next it's a next row, so we will be having here. Okay, and again 0. So now I am reducing the space so that I can have my next star printing here. That is what I am reducing the space. Okay, நம்ம இங்க எதுக்கு ரெடியூஸ் பண்றோம்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 1 2 3 so 4. obviously இங்க நான் ஸ்பேஸ் நான் print பண்ணும்போது ஸ்பேஸ் print பண்றேன், இங்க வரும். ஓகேங்களா? the same 1 2 3 இங்கே வரும். I'll be adding a space here and again star here and I'll be adding a space this. So it will keep on go like this. நீங்கள் இப்படி பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். now let's see whether we could copy this without these troubles. Let's see. And I might need all those. Okay, so let me just try to put this right. Cool. So I have this. So 5 the maximum column maybe here I should say. So I'm starting from this and the column as we discussed this. Okay, and I'm decrementing space after each loop. So this is for column and this is for row. Okay, and this is to print space based asterisk, right. So let's see what happens. Right, so இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் சப்போஸ் எனக்கு வந்து இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னா லைட்டாக வேரி ஆகும் அந்த அவுட்புட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ காலம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த 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 இதை டிபெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்வியஸ்லி யூ ஹவ் காட் 5 rows because of it. So that is pretty much it. Okay, so hope this had given you some idea about patterns and loops basically. So I'll see you with some interesting content. Until then, bye bye, see you.